Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. 255 நாட்களா ஒரு தனி மனிதன் இந்திய கான்ஸ்டியூஷனை நம்பி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்பி, அது எங்களுக்கு உரிமை பெற்றுத்தரும் என்று நம்பி இன்னமும் ஊருக்குள்ள சொந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியாத நிலைமை 2 குடும்பம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் லோன் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இவர் அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. அப்புறம் தொடர்ந்து ஒரு கட்டமாக நம்ம தகவல்களை சேகரிக்கும் போது தான் பலாயிரம் கோடி இதில் ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் மட்டும் 4,40,00,000 ரூபாய். அதாவது எந்த ஒரு அரசாங்கம், அது திமுக அதிமுக எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த துறைக்குன்னு ஒரு மந்திரி ஒன்று இருப்பாங்கள்ல, ஆமாம், அமைச்சர். அந்த அமைச்சருக்கு நிகராகவும் அதற்படி ஒரு படி மேலாகவும் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்ட அப்புறம் தான் திருப்பதினு சொல்லிட்டு அந்த பத்திரிகை போடுது. அந்த பத்திரிகை பார்த்து தான் நானும் ஷாக் ஆகிறேன். சொன்ன மாதிரி இந்த கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் திருப்பதியின் தில்லுமுள்ளுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையிலேயே செய்தி வந்திருக்குது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ப்ரூஃப்லாம் எடுத்துனுவாங்க. நான் மாடு வச்சுக்கிறதுக்கு லோன் தரேன், ஆடு வச்சுக்கிறதுக்கு லோன் தரேன், எங்களுக்கு நாங்கள் மீனவர் பகுதி இந்த பக்கம் இருக்கின்றனால நான் எங்களுக்கு வலை வாங்கிறதுக்கு லோன் தரேன், போட்டு வாங்கிறதுக்கு லோன் தரேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அந்த ஊருக்கு தலைவர்களை நம்பி கொடுத்துட்றோமா, மக்கள் கொடுத்துட்றாங்களா, இதை இவர் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாரு, டாக்குமெண்ட்டாக இவர் பக்காவாக வச்சுக்கிறாரு. பால் கம்பெனி வச்சு நடத்துகிறார். 14 கோடி ரூபாய். ஒரு அரசு ஊழியர் ஆரம்பத்தில் 15,000 ரூபாய் சம்பளம் தொடங்கி அடுத்தடுத்து 20,000, 30,000, 60,000, இப்போ 85,000, 90,000 ரூபாய் நிற்கிறார். நீங்கள் உங்கள் குடும்ப வருமானம் செலவுகள்லாம் போய் உங்களால் ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சேமிக்கிறதே கஷ்டம். 14 கோடி ரூபாய். அதான் தாது மணல் கொள்ளையினால நடக்கிறது தான் ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போ தாட்கோல 10,000 கோடி நடந்துச்சுங்களா ஓயிலில்? அது சம்மந்தமாக இது பின்னாடி எவ்வளோ பாதிப்புன்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. நீ கோர்ட் ஆர்டர் வாங்கினாலும் சரி, நீ யாரை போய் பார்த்தாலும் சரி, என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு கூட்டுறவு வங்கியில் இருக்கிற சாதாரண செயலாளர். எப்படிங்க அவர் இவ்வளோ அதிகாரம் வருது? எப்படி அவர் இவ்வளோ தைரியம் வருது? அரசியல் பின்னணி பெருமுகங்கள் பின்னாடி இருக்க பேரை கூட நான் பட்டியலிட்டுடலாம், உடனே சொல்லிடலாம். ஆனால் அதோட பின்விளைவு நான் தான் மீண்டும் ஏன் படகுங்க 150 பேர் என் அப்பாவுடைய படகுங்க, 151 பேருடைய படகுங்க. ஷோமி அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ ஓட்டுக்காக மட்டும் அந்த மக்களை பயன்படுத்திக்கிறாரா? அப்போ அம்பேத்கர் தொகுதி இல்லையா? எஸ் எஸ். அப்போ இது எம்பிக்கு கடமை இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் தூக்கி பேசக்கூடியவர். அப்போ ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக அம்பேத்கர் முழக்கமிட்டவர். அந்த அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் இவருடைய தொகுதியில் பழவர்காட்டில் என்ன நிலைமையில் இருக்கிறது? அம்பேத்கர் காதல் செய்யுங்க, சாதி மறுத்து திருமணம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. காதல் பண்ண 50,000 ரூபாய் ஃபைன். எங்கள் ஊரில் ஒரு எஸ்ஐ அனுப்புகிறாங்க. ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது அவர் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. இது நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அந்த ஸ்நாக்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. இங்கேயே அவனை கொண்டுருவேன், என்ன பண்ணுவேன், ராஜகமல் ஊருக்குள்ளே வந்தால் அவன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களாக 2 பேரை பார்க்க போறோம். 2 பேருமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒருத்தா பேச போறோம். அதுவும் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறனால பேச போறோம். ஏற்கனவே நம்முடைய ஊடகத்துல தோழர் ராஜ்கமல் சமூக செயற்பாடுகள் பேசியிருக்கிறார். அந்த இஷ்யூ குறித்து அவரும் இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்கிறார். அதே போல உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதை குறித்து ராஜேஷ் காந்த் நினைச்சிருக்கிறார். 2 பேருக்கும் வணக்கம். அடிப்படையில் உங்களுக்கு துவங்கினாலும் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த தாட்கோவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் பிரச்சனை தொடர்பாக வெளிப்படையாக மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அதை பேசி அந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக பல விஷயங்களை பண்ணி அதற்கான விளைவுகளையும் கிட்டத்தட்ட அவங்களுடைய தாக்குதலுக்கே நீங்கள் உள்ளானீங்க, உங்கள் குடும்பமே உள்ளாச்சு அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். தொடர்பாக சமூக தளத்திலையும் ஒரு அதிர்வலைகள் எழுந்துச்சு. நிறைய பேரும் அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது? நீதிமன்றம் ஆணைகளும் பிறப்பிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைய நிலை என்ன தோழர்? நீதிமன்ற ஆணை வாங்கி ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் கொடுத்து கெடு முடிஞ்சே 2 மாதம் ஆகுது. அதாவது இவர் என்ன ஆணை பிறப்பித்தார்னா, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அது ராங், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது அனுமதியே கிடையாது. ஆனால் ஊருக்குள்ளே கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க.
அதுக்கு துணையாக நிற்கிற குடும்பங்கள்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படின்னும் போது இது ஒரு காட்டு மிராண்டி செயல். இன்னும் உங்களை ஊருக்குள்ள அனுமதிக்கவே இல்லையா? 285 நாட்கள் ஆகுது இன்ன வரைக்கும். 255 நாட்கள் ஒரு தனி மனிதன் இந்திய கான்ஸ்டியூஷனை நம்பி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்பி, அது எங்களுக்கு உரிமை பெற்றுத்தரும் என்று நம்பி இன்னமும் ஊருக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாத நிலைமை. 2 குடும்பம், என்னுடைய குடும்பமும் என்னுடைய தந்தையார் குடும்பமும் வெளியே நிற்கிறோம். நான் சென்னையில் ஒரு இடத்துல வாடகை எடுத்துகிட்டு இருக்கேன். தந்தை குடும்பம் மீஞ்சூர் பகுதியில் ஒரு கிராமத்தில் வாடகை எடுத்துருக்காங்க. ஏன்னா உயிருக்குமே ஆபத்து இருக்குது. ஏன்னா இவ்வளோ காட்டு மிராண்டி செயல் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல்கிட்ட இருந்து அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு கீழே ஒர்க் பண்ணுற காவல்துறை எங்களை காப்பாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. நீதிமன்ற உத்தரவை வாங்கிட்டு வந்த பிறகுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறை அந்த உத்தரவை மதிக்க மாட்டேன்றாங்க. அவங்க 2 மாதம் கெடு கொடுக்குறாரு நீதி. அதுக்குள்ளே இந்த குடும்பத்தை ஊருக்குள்ளே சேர்க்கணும், போலீஸ் பாதுகாப்போடு சேர்க்கணும். மேற்கொண்டு அடுத்தடுத்த குற்றங்களில் செயல்பட்டாங்கல்ல, தாக்குதல் நடத்துறது, வீடை சூறையாடுனது, அப்பாவுடைய மீன்பிடி படகை அதாவது வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறது, வயிற்றில் அடிக்கிறது, அவ்வளோ மோசமான காட்டு மிராண்டி செயல். இதை செயல்படுத்தினது, அதை ஒரு பெண்கள் முன்னாடி ஆபாசமாக நடந்துக்கிட்டு இருந்து அசிங்கமாக பேசுனதுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருந்துச்சு, பெரிய பட்டியலை. இதெல்லாம் அடுத்தடுத்த நியூ எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக நீதி அரசர் கொடுத்துருந்தார். அதை மதிக்கல. அவர் 11/11/2024 பிப்ரவரியே வந்துருச்சு. இன்ன வரைக்குமே அந்த ஆர்டரை மதிக்கவே இல்லை. காவல்துறை மதிக்கலை. இதுக்கு முன்னாடி இப்போ போன வாரம் கலெக்டர் மாறி இருக்காரு. ஏற்கனவே இருந்த பிரபு சங்கர்ன்ற கலெக்டர் இது ஒரு எறும்பளவு கூட மதிக்கவே இல்லை இந்த ஆர்டரை. ஸோ இப்படி தான் இருக்குது. அப்போது தனி மனிதன் சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாதுகாக்கப்படும் என்பது என்ன என்பது எனக்கும் என் குடும்பத்துக்கும் இப்போ தெரிஞ்சிச்சு. அடிப்படையில் தொடர் இப்போ அவருடைய கூற்றோ பாதிக்கப்பட்ட நபரே அவர் தான், அவருடைய குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நீதிமன்றமும் அவருக்கு ஆதரவான ஒரு ஆணையத்தான் பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஆட்சியிலேயோ அதிகாரத்திலேயோ இருக்கிறவங்களால ஏன் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியல? அப்போ இங்கே சட்ட ரீதியாக எங்கே சிக்கல் இருக்கு? தோறது சட்ட ரீதியாக சிக்கல் எங்கேயுமே இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு இது சட்டத்திலே வரல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கிறேன்ட்டு சொன்னாங்களா இல்லை, இதுதான் அந்த ஊர் கட்டுப்பாடோட விதின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேர் ரெடி பண்ணி ஊர் கட்டுப்பாடு அப்படின்ற பேரில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக சம்பவம் நடக்கிறாங்க. அந்த ஊர் மீறி செயல்படுறான்ட்டு ஏதாச்சும் ஒரு புகார் வந்தாவே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, ஃபைன் போடுறது, காலில் விழ வைக்கிறது மற்றும் சில சொல்லத்தகாத வார்த்தைகளாக பயன்படுத்துகிற ஒரு செய்தியாக அந்த கிராமத்தில் மட்டும் இல்லை, சுற்றி உள்ள பல கிராமங்களே தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு. அப்படி என்னதான் ஊர்க்கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க, என்ன அவர் மீறிட்டாரு? அதுதான் அந்த ஊர்க்கட்டுப்பாடுனா இது போல் அந்த ஊர்க்கட்டுப்பாடு மீறி ஏன் நீ திருப்பதி சார் ஏன் நீங்கள் பார்த்தீங்க, அவர் ஏன் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஏன் எதிர்த்து கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு, ஆர்டிஐ ஏன் போடுற, ஏன் நீ மட்டும் அந்த பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதை நம்ம குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போது இருக்கிற கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எங்கேயுமே ஒரு தனி மனிதனை ஊருட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்ட புத்தகத்திலே இல்லை. அதாவது 1947 சுதந்திரம் பெற்று 1950 குடியரசு ஆனாலும் இது வரைக்கும் எந்த ஒரு சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ எந்த இடத்துல ஒரு மனிதன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணால் அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம் என்று எந்த சட்ட திருத்தமும் செய்யவில்லை, சொல்லவில்லை. அதுக்கான சட்டமும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் கலங்கரை விளக்கம் கூட்டுறவு சங்கம் கூட்டு ஆதி திராவிட கடல் மீனவர் கூட்டுறவு சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கம்ன்ற அந்த ஊரில் செயல்படுது. அந்த சங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, இப்போ நீ அரசாங்கத்துக்கு மீறி நீ பண்ணுற அப்படின்னு இவர் கேட்டுறாரு. அரசாங்கத்துக்கு மீறி நான் எதுவும் பண்ணலையே, எனக்கு வந்துக்கிற லோன் நாங்கள் இப்போ கேட்டோம், அதை இவர் கையெழுத்தே போடல. ஃபஸ்ட் ஆக்சுவலாக விசாரணைக்காக போகிறாரு. போனதெல்லாம் லெஜர் புக்கில் பையனா அவரோட ஃபோட்டோ ஒட்டி அவரோட டீட்டெயில்ஸ் அதில் ஃபில் பண்ணிக்குது. இவர் பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு. என்னங்க என் ஃபோட்டோ இருக்குதுன்னு கேட்குறாரு. அதாவது பிரச்சனையாக அதில் தான் ஷார்ட் ஆகுது. அதில் இப்போ அப்படி பார்க்கும்போது நீங்கள் லோன் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இவர் அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. அப்புறம் தொடர்ந்து ஒரு கட்டமாக நம்ம தகவல்களை சேகரிக்கும் போது தான் கிட்டத்தட்ட ஒரு பலாயிரம் கோடி இதில் ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் மட்டும் 4,40,00,000 ஒரு பட்ஜெட்டில் பொன்னேரியில் மட்டும், அதாவது கலங்கரை விளக்கம் பகுதியில் மட்டும் 4,40,00,000 ரூபாய் ஊழல் நடந்துக்குன்னு சொல்லிட்டு அந்த நிதி பார்த்தீங்கன்னா மாநில அரசு 45%, மத்திய அரசு 55%
எஸ்சி எஸ்டி மக்கள் மேம்பாட்டு நிதிக்காக அது கொடுக்கப்படுறது ஒரு திட்டம். அதான் தாட்கோன்றது அவங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. ஆண்டாண்டு காலமாக வந்து அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி இவங்க வந்து அடித்தட்ட மக்கள், பாமர மக்கள், ஒடுக்கப்படுற மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு அரசு வழங்கக்கூடிய லோனுங்க அது. இந்த லோனில் வந்து நீங்கள் இந்த ஏன் வந்து நீங்கள் வந்து கையாடல் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க வந்து அப்படியே இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்ல, அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ யாருக்குமே இது வந்து முறையாக போய் சேரல. இப்போ தோழர் ராஜ்கமல் மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்களா, இல்லை ஒருத்தர் கூட முழுமையாக போய் சேரல? அங்கே தான் வந்து செக்கில் அங்கே தான் ஆரம்பிக்குது. அதாவது ராஜ்கமல் மட்டும் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து மிகவும் வந்து ஃபாலோ தீவிரமாக கொண்டு போய் இதனால் ஆதாரங்களை திரட்டுறாரு. பிரச்சனை எங்கன்னா ஆதாரங்களை அடிப்படையில் கை வைக்கும்போது தான் இன்னொரு ஆர்டிஐ போடுறாரு. ஆர்டிஐயில் அவங்க கொடுத்த பதில் என்னன்னா, நீங்கள் போட்ட ஆர்டிஐக்கு நான் வந்து பதில் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று என்ன பண்ணிடுறாங்க, லெட்டர் மூலியமாக அமைச்சிக்கிறாங்கல்ல. இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு செயல் இல்லையா? அதாவது கிராம மக்கள் வந்து ஒரு குப்பத்துக்கு ஒரு ஊருக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு சங்கம் இருக்குதுன்னு தப்பு கிடையாது. அது எதுக்கு பயன்படணும்னா ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வந்து மேம்பாடுக்காக பயன்படலாம், அவங்களுடைய வழியை தீர்த்து வைக்கிறதுக்காக பயன்படலாம். இப்போ உதாரணம் சொல்ல வரம்பாருங்கல்ல, இப்போ அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அசம்பாதம் நடந்துச்சு அப்படிலாம் பண்ணால் ஒட்டுமொத்த கிராம மக்களும் தங்களாக முடிஞ்ச ஒரு சிறு பகுதி எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குடும்பம் செய்யலாம். ஆமாம். இல்லை கடலில் மீன் பிடி போயிடறாங்களா, அதெல்லாம் அந்த வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் மட்டும் நம்பி சார்ந்து வாங்கக்கூடிய மக்களுக்கு கடலில் ஏதாச்சும் ஒரு அசம்பாதமோ ஒரு கடல் சீற்றத்தினால் படகு வலைகள் வந்து அது வந்து டேமேஜ் ஆச்சுன்னா கூட இந்த பணத்தை கொண்டு நீங்கள் வந்து ஆளுக்கு நீங்கள் ஒரு 1000 போடலாம், 2000 போடலாம், இந்த குடும்பத்துக்கு உதவுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நல்ல இடத்துல செய்திருந்தால் அதை வந்து எல்லாரும் வரவேற்றிருப்பாங்க. ஊர் கட்டுப்பாடு அப்படி இருந்துருக்கலாம். அது பொதுவான ஒரு பார்வையில். ஏன்னா 4 பேருக்கு நல்லது செஞ்சால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம், இவர் நம்பர் யாரும் ஃபோனில் சேவ் பண்ணிச்சாங்க அவங்க ஃபைனு. இந்த ஃபைனை யார் போடுறது? அந்த அந்த ஊரில் பொதுமக்கள் அந்த 9 பேர் நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகள் இப்போ திருப்பதி அப்படிங்கிற நபரோட தொடர்பில் இருக்கிறாங்க. திருப்பதி நபரோட நேரடி தொடர்பில் இருக்கிறாரு. அவரோட வேலை என்னென்னா திருப்பதி நேரடியாக வந்து இது போல் விஷயத்தை வந்து இறங்க மாட்டார். அவர் இந்த விஷயம் தெளிவாக இருக்காது. ஏன்னா எங்கள் பின்னாடி வந்து பிசிஆர் வழக்கு பழமோன்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னெச்சரிக்கையாக அந்த நடவடிக்கை எடுத்துருக்காரு. அதுக்காக தான் அந்த ஒரே கம்யூனிட்டியை சார்ந்த மக்களை வந்து பயன்படுத்தி அவளை பணம் கொடுத்து அதிகாரத்தின் பேரால் ஏவி விட்டு சில செய்யத்தக்க கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறாரு. அவர் சொல்லும்போது வார்த்தையை குறிப்பிடுறாரு, மாவட்ட ஆட்சித்தலைவரையே வந்து இங்கே கண்டுக்காத மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ மாவட்ட ஆட்சியரை விட வலிமையான நபரா அந்த நபர் திருப்பதி? ஆமாம், அப்படியே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு கடந்த கால ஒரு பத்திரிகை செய்திகளை வந்து நாங்கள் பார்த்ததில், அதாவது எந்த ஒரு அரசாங்கம் அது வந்து திமுக அதிமுக எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த துறைக்கு இன்னும் ஒரு மந்திரி ஒன்று இருப்பாங்கள்ல, ஆமாம், அமைச்சர். அந்த அமைச்சருக்கு நிகராகவும் அதற்படி ஒரு படி மேலாகவும் அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி கொண்டாப்பறதா திருப்பதின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை போடுது. அந்த பத்திரிகை பார்த்து தான் நானும் ஷாக் ஆகிறேன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க ஐயா, நான் என்ன சொல்கிறேன், உலகத்துடன் ஒன்று இருக்குங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று எழுந்ததில்ல. இப்போ சாதாரண ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுக்கிறது தான் வந்து உளவுத்துறையோட வேலை. அரசாங்கத்துக்கு வந்து இது போல் வந்து தகவல் கொடுக்குது. அப்போது ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞரை வந்து படித்த இளைஞரை வந்து இது போல் வந்து தாட்கோல் சம்மந்தமாக வந்து ஊழல் நடந்துக்குது. அதாவது பேசிக் வந்து ஊழல் தான். ஆமாம், அதை வந்து போகிறத ஒட்டி தான் வந்து இவர் வந்து கேள்வி எழுப்பும்போது தான் பிரச்சனை பண்ணும்போது தான் வந்து இந்த இஷ்யூஸ் நடக்குது. அப்போ உளவுத்துறை காதலுக்கு இது வந்து போயிருக்காதா, இவ்வளோ விஷயம் வந்து பொய் கேஸ் போட்டிருக்காங்க. அதில் அவனை ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள். வந்து 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து இவங்க 2 வயசு பையனை கூட்டிகிட்டு வரத்துக்கு அவங்க சொந்த வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஊருட்டு ஒதுக்கி வச்சுறாங்க. எப்போது மே மாதத்தில் 4 மாதம் போல் அவங்க பையனை வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போயிடாரு. இவங்க அம்மா இவங்க தம்பி எல்லாம் காரில் போயிடறாங்க. அப்போ அந்த ஊர் அந்த 9 பேர் கொண்ட கும்பல்லாம் பண்ணுறாங்க. சுமார் ஒரு 14க்கு மேற்பட்ட நபர்கள் அவரை வந்து வழிமறித்து வந்து அடித்து, அதாவது இவர் கட்டுப்பாடுனா என்ன, நான் போவேன் ஊருக்குன்னு போயிருக்காரு. அப்படி இல்லைங்க, அப்படி எடுக்க முடியாதுங்க. அதாவது நான் வந்து ஊருக்கு ஒன்று ஒதுக்கி வச்சுக்கிறேன், நீ ஏன் வந்து வர? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா இவர் கட்டுப்பாடு அப்படின்னு அவங்க போட்டதை உடைச்சிட்டு என் வீட்டுக்கு நான் போறேன்னு போயிருக்காரு. ஆமா, இது அவரு இருக்கும்போது அவங்க வந்து தாக்கி இருக்கிறாங்க. இது அவரு சொல்லுங்க, கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லுது. அந்த ஊர் கட்ட பஞ்சாயத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஜனாதிபதி வந்து சொல்றதுக்கு அவங்க அதிகாரம் கிடையாது. நீ வந்து உன்னை ஊரை ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சட்டமாக இருக்குது. ஏன்னா தேவையில்லாத அந்த சட்டத்தை ஏற்றிருக்க மாட்டாங்கல்ல. அப்படி போகும்போது தான் என்ன பண்ண தாக்குதலில் வந்து ஆளாக்குறாரு. இவங்க அம்மா வந்து ஆபாச வார்த்தையெல்லாம் வந்து எதிர்த்தரப்பினை வந்து திட்டி அவமானப்படுத்திடுறாங்க. இது சம்மந்தமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அண்டர் காலுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணி 2 பேர் வந்து இது பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பொன்னேரி ஜிஹெச்சுக்கு போகிறாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு. பொன்னேரி ஜிஹெச்சுக்கு அன்றைக்கி என்ன போகும்போது நீங்கள் மத்தியானம் பார்த்துட்டு அப்புறம் பண்ணாங்க, நீங்கள் வந்து உயர் சிகிச்சை வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நீங்கள் போடுங்க சொன்னாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நைட்டு போகிறாங்க.
அன்றைக்கி சேம் டேட்டில் நடக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் இவர் என்ன பண்ணுறாரு, பொன்னேரி ஜிஹெச்சி போகிறதுக்கு முன்னாடி அந்த திருப்பாவளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு ரிட்டர்னாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஜிஹெச்சிக்கு வராரு. ஆனால் இங்கே நடந்தது என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கூப்பிட்டு ஆப்போசிட்டில் ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு அதே பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, காவல்துறை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு காவல் நிலையத்தை வர சொல்லிடுறாங்க. வர சொல்லிவிட்டு இவர் ஏதான கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வந்து ஆப்போசிட்டில் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே கொடுக்கலாங்களா? இவர் கம்ப்ளைண்ட்டை ஆப்போசிட்டில் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து படிக்க சொல்லுது. ஏன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி? ஏன்னா அதே சேம் கம்ப்ளைண்ட்டு ஃப்ரெம்மு மட்டும் மாற்றிட்டு அவங்க பேர் போட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பண்ணதாகவும் அவங்க வந்து இவர் வந்து அவங்க இவரு அவங்க தம்பி அவங்க ஊரில் இருக்கிற மற்றும் பல பேர் 14, 15, 20 பேர் இருப்பாங்க. 2 பேர் 20 பேர் அடிக்க முடியுமா? 20 பேர் 2 பேர் அடிக்க முடியுமா? எந்த லாஜிக் இது? ஊர் விட்டு ஒதுக்கி வச்சு உங்களுக்கு தான் பவர் இருக்குதுங்க. பவராகிற ஆள் 2 பேர் எப்படி அடிக்க முடியும் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் இது எந்த லாஜிக்கில் வருது? ஏன் காவல்துறை கொடுத்தா ஒழுங்கு விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டுக்கூடாதா? காவல்துறை அவங்க சார்பாக எங்கனாங்க போட் சைடு எஃப்ஐஆர் போடுறது சார். இல்லை போட் சைடு எஃப்ஐஆர் போட்டதில்ல, 2 பேர் சேம் செக்ஷன் தான் போட்டுறாங்க. 3 மட்டும் போட்டுறாங்கல்ல. அது எப்படி வருதுன்னா, ஒரு 14 பேர் வந்து இவரு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் வந்து எஃப்ஐஆரில் பேர் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள வந்து கைது பண்ணல காவல்துறை. சேம் டேட்டில் பிரச்சனை நடக்குது, போட் சைடில் எஃப்ஐஆர் ஆகிக்குது. இவரு மட்டும் ஏன் ரிமாண்ட் பண்ணோம்? அதுவும் நைட்டு 1:30 மணிக்கு ஒரு ஏசி தலைமையில் ஒரு 20க்கு மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பெட்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை இன்பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, எழுப்பி வா போகலான்னு கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் அவர் கைது செய்யப்படுவார்னு சொல்லிட்டு அந்த காரணம் சொல்லலை. உங்களுக்கு இதுக்காக தான் நான் கைது பண்ணுறேன்னு சொல்லலை. கைது பண்ணுறது நீங்கள் அன்றைக்கி அப்பே பண்ணிடலாமா சார்? அதில் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட் பண்ணிக்கிற நபரை எதுக்காக நீ பண்ணீங்க? ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போய்ட்டு இவர் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து சொல்லிட்டு அது எது வேணாலும் சொல்ல வாங்கி கொடுத்துட்டு இந்த காலையில் 7:30 மணிக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த 7:30 மணிக்கு ரிமாண்ட் பண்ணுறது உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இல்லை யாரோட அழுத்தத்தின் பேர் நீங்கள் பண்ணீங்க, சரி பண்ணீங்க, ரிமாண்ட் பண்ணீங்க, கேஸ் ஆகிடுது, எஃப்ஐஆர் ஆகிடுச்சு, 2 பேர் பண்ணிடலாம். அப்போ அந்த 14 பேர் நீங்கள் ரிமாண்ட் பண்ணி வேண்டியதானே சார்? பண்ணால் 2 பேர் பண்ணலாம். 14 பேர் அக்யூஸ்டில் ஏன் ரிமாண்ட் பண்ணல? நீங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி போலீஸ் ஜெயிலில் அடிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண, ஏபியில் வராங்க. ஏபி போட்டு அவங்க வெளியே வராங்க. அப்போ காவல்துறை அந்த 14 பேர் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ற இது மூலிமா தெரியுதுங்களா? அப்போ இவர் காவல்துறை ஒரு சப்போர்ட்டில் இல்லை. காவல்துறை வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது, காவல்துறை ஒரு நடுநிலை வந்து ஒரு அதிகாரி தான். என்ன சொல்கிறாலும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணும் இல்லையா? அதுதானே காவல்துறையோட வேலை. அதுதான் சார் நான் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு போலீஸ் வந்து நம்ம யாரோட வந்து கம்பேர் பண்ணோம்னா ஸ்காட்லாண்டு யாருன்னு சொல்லுவாங்க. ஐயா ஸ்காட்லாண்டு யாருன்னு சொன்னேன். FBI சொல்கிறேன். FBI வந்து உலக இருக்குதுங்க, மொசாட் இருக்குங்களா, இப்போ பல உலக அமைப்பு இருக்குது. ஏன் ஸ்காட்லாந்து மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் எந்த நாட்டில் அந்த க்ரைம் நடந்தாலும் ஸ்காட்லாந்து காவல்துறை வந்து துரிதமாக செயல்படுவாங்க, இன்டெலிஜென்ஸாக செயல்படுவாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்காட்லாந்துக்கு நம்ம போலீஸ் வந்து கம்பேர் பண்ணுறோம். அது வந்து நல்ல விஷயந்தான். நம்ம போலீஸு ஸ்காட்லாண்டுக்கு போலீஸ் ஈக்குவல்னா அதோட பெருமை நம்மளுக்கு வேறு எதனா இருக்குங்களா? இல்லை. அது எல்லா மக்களும் வந்து பெருமை குடிப்பாரு விஷயம் இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது எப்போதுமே அந்த காவல்துறை வந்து பணத்தால் வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஒரு பணம் வாங்கினது நான் போட்டாங்கன்னு தெரியல. அது அப்படி தான் அர்த்தமும் இல்லை. 14 பேர் ஏன் ரிமாண்ட் பண்ணலன்னு கேட்டதும் ஒரு இதுவும் இல்லை. கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வரோம், ரிட்டு போட்டு. சாதாரண கவர்மெண்ட் ரிட்டு போட்டு தான் நம்ம வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறோம்ல. அதில் வந்து 2 மாதம் வந்து வந்து அந்த அரசாணையில் இது பண்ணிடுது. நவம்பர் 11, 2024 அந்த ஆணையை வந்து பிறப்பிட்டிருக்கிறாங்க. 2 மாத காலத்திற்குள் பாதிக்கப்பட்ட நபரை காவல்துறை அனுமதியோடு அவர் சொந்த வீட்டுக்கு வந்து அனுமதிக்கணும், அவர் பாதுகாப்பு கொடுத்து. 2வது அந்த அக்யூஸ்டு, அதாவது அதில் போடுறதுன்னா 5 to 13 இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர் இதில் அக்யூஸ்டு வந்து என்ன பண்ணோம், ரிமாண்ட் பண்ணி புது சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு வந்து அனுப்பணும் சொல்லிட்டு போடுது. அதை ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டண்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, செகண்ட் ரெஸ்பாண்டண்ட்டாக சப் கலெக்டர் ஆஃப் திருவள்ளூர், 3வது ரெஸ்பாண்டண்ட்டாக வந்து தாசில்தார், 4வது தான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வராங்கல்ல. இந்த கோர்ட் ஆர்டர் வந்து அவங்க என்ன பண்ணிடணும், சொன்னது செஞ்சிருக்கணும், ஆனா என்ன கூட செஞ்சிருக்கணும். அரசாணையை வந்து இப்போ இது பண்ணுறது தான் வந்து அவங்க அமல்படுத்தணும். அதுதான் வந்தது. இல்லைன்னா அது என்ன வழக்காக மாறும், நீதிமன்ற அவமதிப்பாக மாறும். ஏன் அது அவங்களுக்கு தெரியல. சாதாரண ஒரு கிராம பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. ஐயோ கோர்ட் ஆர்டரா, அவங்க வந்து சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு இருந்தாலும் கோர்ட் ஆர்டர் தான் வரும். கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணி ஒரு இது ஜியோ போட்டாலும் அந்த ஜியோவை கேன்சல் பண்ணது அதிகாரம் யாருக்கு இருக்குது, கோர்ட்டுக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஹையஸ்ட் சுப்பீரியர் ஆஃப் த ஆர்டர் அதுதான் வந்து இருக்குது.
இப்போ அந்த ஆணையை மதிக்க மாட்டீங்களே, அப்போ வந்து நீங்கள் யாருக்கு கட்டுப்பாடு இருக்கிறீங்க? இப்போ இவர் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா நீதிமன்றமுடைய ஆணையை வந்து வெளிப்படையாகவே மறுத்து இப்போ 2 மாதமாக இயங்கிக்கிட்டு எந்த வேலையும் பார்க்கல அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வேற என்ன இந்த 2 மாதங்களை முயற்சி பண்ணீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அனுமதி மறுக்கப்படுறீங்க, பாதிக்கப்படுற தரப்பாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களும் கூட வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது மக்கள் பிரதிநிதிகளை மீட் பண்ணீங்களா, அவங்கள்ட்ட இந்த கோரிக்கையை வச்சிங்களா, நீங்கள் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான மக்கள் பிரதிநிதிகள், எல்லாருக்கும் தெரிந்த முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாருமே சந்திச்சாச்சு, நேரில் போயிட்டு மனு கொடுத்தாச்சு. பெரும்பான்மையான அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் உடனிருந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்தினாங்க. பொன்னேரி அம்பேத்கர் சிலை அருகில் வந்து பெரும்பாலான கட்சிகள், முக்கியமாக இஸ்லாமிய அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து, இடதுசாரி அமைப்புகளில் வந்து புரட்சிகர இளைஞர் அணி, எம்எல் தோழர்கள் வந்தாங்க. சிபிஎம் போன்ற தோழர்கள் வரல. 1க்கு 3 தடவை அழைப்பு கொடுத்தும் அவங்க வர மறுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு சில காரணமும் இருக்குது. அந்த பகுதியோடைய பகுதி செயலாளருடைய சகலை வந்து அந்த ஊழல்வாதியில் ஒருத்தர். ஸோ சகலைக்காக நிற்கிறதா மக்களுக்காக நிற்கிறதான்னு அந்த கட்சி முடிவு பண்ணிக்கிட்டோம். அது அவங்களுடைய விருப்பம், நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ தலித் மக்கள் ஊழல் அப்படின்னும் போது தீண்டாமை ஒழிப்பு முன்னணிலாம் வச்சுருக்காங்க, அவங்களாம் வரணும். ஆனால் ஏராளமான இடதுசாரி அமைப்புகளில் இருக்கிற மாணவர் அமைப்புகள், இளைஞர்கள் அமைப்புகள் எல்லாருமே வந்து கட்சிகளுக்கு இந்த மேட்ரை கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா நிறைய ஊடகங்களில் வர ஆரம்பிக்குது. அதுக்கு அவங்க கொடுக்குற ஆன்சர்லாம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. அவர்னா கட்சியில் இருக்காரா, எதுக்காக போயிட்டு நம்ம போராடணும் அப்படின்ற கேள்விகள் சொல்கிற நிலைமையில் வந்து எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது கேட்கும்போது. ரைட், தோழர்களுக்குமே தெரியும், நிறைய விஷயங்கள் வந்து வழக்கறிஞருக்குமே இந்த தகவல்கள் வந்திருந்தது. வழக்கறிஞர் சொன்ன மாதிரி இந்த கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் திருப்பதியின் கில்லுமுள்ளுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையிலேயே செய்தி வந்திருக்குது. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஜனவரி மாதம் இந்த ஆண்டு வந்திருக்கு. நம்ம போன ஆண்டுலேருந்தே இந்த பிரச்சனை கையில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஜனவரி 1ஆம் தேதி செந்தில் வேலன் சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இவரை பற்றி ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காரு. பழவேற்காடு தாண்டி ஒரு 7-8 கிராமம் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட லோன்னு இதை மாதிரி ஊழல் பண்ணியிருக்காரு. லட்சக்கணக்கு, அதாவது ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபான்ற கணக்கில் அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஏற்கனவே பழவேற்காட்டில் இது மாதிரி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காரு, அண்ணாமலைச்சேரியில் இது மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு நம்ம இந்த விஷயம் வெளியில் கொண்டு வந்து பேசுகிறோம்ல. பேசும்போது ஏராளமான தொலைபேசி அழைப்புகள், நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் திருப்பதியால், சரி வாங்க வீடியோவில் பேசுகிறேன் எனக்கு. ஆமாம், நீங்கள் தான் தைரியமாக சொல்கிறீங்க, சரி நீங்கள் வாங்க சொல்லுங்கள். இன்னும் வெக்கக்கேடு என்னடான்னா, ஒரு நீதிபதி பின்னாடி இருக்கிற தவாலி அவருமே பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த திருப்பதியால். அவருமே அரசாங்கத்தில் வந்து மனு கொடுத்து போராடி கடைசியில் அவர் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு 15 நாள் தலைமறைவாக்கி அவரை வாழ்வா சாவான்னு தெரியாமல் என்னை ஆளாக்கிட்டாருப்பா, என்னால் வர முடியாதுன்ற. அப்போ யாருமே தைரியமாக இவர் பேரை சொன்னாலே பயப்படுற அளவுக்கு இருக்கிறாங்க. இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமாக இவர் அந்த பகுதிகளில் இருக்கிற இந்த கட்ட பஞ்சாயத்து முறையை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறார். ஒவ்வொரு கிராமத்தில் நிறுவனமயப்படுத்தியிருப்பார் போல் இருக்கு சொல்கிறத பார்த்தா. அவர் இது எப்படி வந்து நம்ம இந்த ஊழலை வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஆய்வு பண்ணி ஃபீல்டு ஒர்க் பண்ணி இந்த ஊழலை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறார். அந்த 20-22 ஆண்டுகளாக அந்த பகுதிகளில் இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்கள், அண்ணாமலைச்சேரி பகுதியிலிருந்து பழவேற்காட்டிலே 44 கிராமங்கள் இருக்குது. அப்போ அண்ணாமலைச்சேரி, வெப்பத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிற கிராமத்தில் இவருடைய கோளூர் பணப்பாக்கம் கூட்டுறவு வங்கியை நாடி தான் வருவாங்க. இப்போ இந்த கிராமங்களில் இருக்கிற இந்த கட்ட பஞ்சாயத்து சிஸ்டங்களை ஒரு 500 பேர் கொண்ட மக்களை ஒரு 4 பேர் 5 பேர் கொண்ட குழு தன்னை அடக்கி வச்சு அடிமைகளாக ஆண்டுகிட்டு இருக்கா. அந்த 5 பேரை நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஊரில் இருக்கிற உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ப்ரூஃப்லாம் எடுத்துனுவாங்க. நான் வந்து மாடு வச்சுக்கிறதுக்கு லோன் தரேன், ஆடு வச்சுக்கிறதுக்கு லோன் தரேன், எங்களுக்கு நாங்கள் மீனவர் பகுதி இந்த பக்கம் இருக்கின்றனால நான் எங்களுக்கு வலை வாங்கிறதுக்கு லோன் தரேன், போட்டு வாங்கிறதுக்கு லோன் தரேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அந்த ஊருக்கு தலைவர்களை நம்பி கொடுத்துட்றோமா, மக்கள் கொடுத்துட்றாங்களா, இதை இவர் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாரு, டாக்குமெண்ட்டாக வந்து இவர் பக்காவாக வச்சுக்கிறார். ரைட், டாக்குமெண்ட் ரைட்டாக எல்லாமே கையில் வந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் டிடி குத்தோடனே கவர்மெண்ட் உன்னை எதுக்கு நியமனம் பண்ணுறாங்க, அரசு ஊழியரா, மக்களுக்கு நீ பணத்தை கொடு, பகிர்ந்து கொடு, தேவையானதை கொடு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு எப்பா எல்லாரோட சைனை நீங்களே போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் உட்காந்து எழுதுன்னு எல்லாரோடைய. இப்போ என்னுடைய ஊரில் 150 சைனை. இது எல்லாமே பெரிய குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருந்து, ஆதாரம் மட்டும் இல்லை, இவருடைய நேரடியாக பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே, சீக்ரெட் வீடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணியே நான் வந்து பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் உங்கள் ஊரில் போய் கேட்டுக்கோன்றார். ஒரு அரசு ஊழியர் அப்படி பேசலாமா? நீ ஊரில் போய் கேட்டுக்கோ,
சார் இப்போ என்னென்னா பணமாக கொடுக்கக்கூடாது. இப்போ டாட்கோ லோன் நாம்ஸ் படி அது பணமாக கொடுக்கக்கூடாது. டாட்கோ அரசாங்கம் எதுக்காக கொடுக்குது? ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்ககிட்ட காசாக குத்தா குடிச்சிருவான், இல்லை ஏதாவது சூதாடிடுவான், ஏதாவது விளையாடுவான், வீணாக போயிடுவான். சரியா பயன்படுத்த முடியாத சூழல் உருவாக்கலாம் நினைக்கலாம். உருவாகணும். அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு அதிகாரியை நியமித்து, டாட்கோ அதிகாரி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அவங்க ஒரு பேங்கை தேர்ந்தெடுத்து அந்த பேங்க் நேஷனல் பேங்க்கில் தான் கொடுக்கணும். கூட்டுறவு வங்கியில் டாட்கோவை கொடுக்கக்கூடாது. இதுவே ஃபஸ்ட்டு முதல் குற்றம். அப்போ கூட்டுறவு வங்கியில் ஏன் கொடுத்தன்ற கேள்வி டாட்கோ வந்து பதில் சொல்லணும். டாட்கோ மாவட்ட செயலாளர், தலைவர் இவங்க வந்து பதில் சொல்லணும். நீ ஏன் கூட்டுறவு கொடுத்தன்ற ஒரு கேள்வி இருக்குது. நேஷனல் பேங்க் கொடுக்க வேண்டியது தானே? ஆமாம், நேஷனல் பேங்க். ஏன்னா பழவர்கட்டில் இந்தியன் ஓவர்சீஸ் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது. ஆமாம், இந்தியன் பேங்க் இருக்குது. சுற்றி பொன்னேரிகளில் வந்து எல்லா ஆக்சிஸ்லேருந்து நிறைய பேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த பேங்க்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் பணப்பாக்கம்ன்ற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற கூட்டுறவு பேங்க் மட்டும் உனக்கு ஏன் கண்ணுக்கு தெரியுது? ஏன்னா இவர் 22 ஆண்டுகளாகவே இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 22 இயர்ஸ். ஆமாம், ஒரே பிளேஸில் இருக்காரு, இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பண்ணி என்ன பண்ணுறாரு? 4 ஃப்ளாட் கட்டிட்டார். இதெல்லாம் எப்படி தெரியும்? போட்டோ எல்லாமே இருக்குது, 4 ஃப்ளாட் கட்டிட்டாரு. இவர் பையனுடைய பேரில் ஏலியம்பேடில் பால் கம்பெனி வச்சு நடத்துகிறார். 14 கோடி ரூபாய். ஒரு அரசு ஊழியர் ஆரம்பத்தில் 15,000 ரூபாய் சம்பளம் தொடங்கி அடுத்தடுத்து 20,000, 30,000, 60,000, இப்போ 85,000, 90,000 ரூபாய் வந்து நிற்கிறார். நீங்கள் உங்கள் குடும்ப வருமானம் செலவுகள்லாம் போய் உங்களால் ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சேமிக்கிறதே கஷ்டம். 14 கோடி ரூபாய். அதுவும் இப்போ இல்லை, அவர் ஆஃப்டர் ரிட்டர்மெண்ட் தான் தான் பென்ஷனும் செட்டில் பண்ண போய் சேரும். எத்தனையோ கவர்மெண்ட் சம்பளத்தில் வந்து சாத்திய கூறான்றது வச்சதுல கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து டேக்ஸ் வந்து அவங்க கட் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க, கொடுத்துருப்பாங்க சேலரியில். அப்போது அந்த சேலரி பேஸ் பண்ணி எவ்வளோ சொத்து சேர்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? ஒரு காமன் மேனாக தனியாக சொத்துக்கு இருக்க போட்டிருக்கு அவர் மேலே. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் சமீப காலம் பார்த்துருப்பீங்க, போன வாரம் வந்து தென் மாவட்டத்தில் வந்து தாது மாடல் கொலையினால ஆமாம் ஒரு சுமார் ஒரு 5,800 கோடி மட்டும் அந்த நிறுவனத்துக்கு வந்து வசூல் பண்ணி கொடுக்குற சொல்லிட்டு தான் ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஊழல் கிடையாது, வசூல் பண்ணி. ஆமாம். அப்போ ஊழல் எவ்வளோ? ஊழல் இன்னும் 10,000 கோடி போகும். பல ஆயிரம், பல லட்சம் கோடியும் தொடரலாம். ஏன்னா இதை வாசித்த நீதிபதி வந்து ஷாக் ஆகிட்டார். இப்போ சிபிஐ உள்ள விட்டுறாங்கல்ல. ஒரு சிபிஐ வரணும்னா இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் சிபிஐ உள்ள வர முடியாது. இப்போது ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி தானே போகிறாங்க. ஆமாம். அப்போ ஹைகோர்ட் ஆர்டர் எவ்வளோ பவரான ஒரு, அதாவது இங்கே மாநிலத்தில் எதுவுமே பண்ணலை, அவங்க கொடுக்குறாங்க. நீதிமன்றம் நாடி போகிறாங்க, உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றம் நாடி போகிறாங்க. அப்போது சிபிஐ உள்ளே வரதுக்கான அந்த அடிக்கோலான எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தான் இருக்குது. அதே நீதிபதி தான் வந்து ஆணையை பிறப்பிறாரு. சிபிஐ உள்ள வருது. இப்போ சிபிஐ உள்ள வந்தால் அடுத்தது இடி வரும், அடுத்தது ஐடி வரும், அப்புறம் விஜிலன்ஸ் வரும், பல டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளே வரும். அப்போது அது வந்து விசாரிக்கும் போது அதான் தாது மாடல் கொள்ளையினால நடக்குது தான் ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போ தாட்கோவில் பல ஆயிரம் கோடி நடந்துச்சுங்களா ஓயில்? அதில் அது சம்மந்தமாக வந்து இது பின்னாடி எவ்வளோ பாதிப்புன்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்களா? இல்லை, எனக்கு இதில் என்ன ஒரு ஷாக்கிங்னா, நீங்கள் தாது மாடல் கூட பார்த்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு 2013 10 ஆண்டு காலம். அப்புறம் ககன்தீப் சிங் பேர் ஒரு குழு போட்டாங்க, அது அப்புறம் அவங்களோட அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. ஆனால் இந்த விவகாரத்தை தோழர் சொல்கிற மாதிரி கண்டு நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ் எம்எல்ஏவோ அந்த பொறுப்பு அமைச்சரோ அந்த தொகுதி எம்பியோ இவங்கள்ட்ட என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னு கேட்குறேன். நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம், என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னு கேட்குறேன் ஆஃப்டர் த ஆர்டர் ஆக்சுவலி. ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி புதுசாக வந்திருந்த மாவட்ட கலெக்டர் அவர் வந்து போய் பார்த்தோம். வழக்கம் போல் சினிமா பாணியில் காட்டுற மாதிரி தான் மனு எடுத்துன்னு போய் கொடுத்தா அதை வந்து அடுத்தடுத்த அதிகாரிகளை கூப்பிட்டு அது கை மாறி மறுபடியும் எங்கே போவோமோ இந்த காது சுற்றுற வேலையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கே தவிர, இப்போ என்ன பண்ணார் இந்த கலெக்டர் வந்து அங்கே நேரடியாக வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வந்த அதிகாரிகளை கூப்பிட்டு இது என்னென்னு பார்த்து முடிச்சிருங்கண்ணே, மறுபடியும் நான் கொடுக்குறேன் எஸ்பி ஆஃபீஸில் நேரடியாக கொடுக்குறது. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து சில பேர் கூப்பிட்டு இது என்னென்னு உடனே பாருங்கள், டக்குன்னு அவங்க வீட்டில் போய் சேருங்க அப்படின்றார். எங்கள் கோரிக்கையே என்னடான்னா, நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் வீடு சூறையாடப்பட்டிருக்குது, பெண்கள் கிட்ட வந்து ஆபாசமாக நடந்திருக்காங்க சில காட்டு மிராண்டிகள், அவங்க மீதெல்லாம் என்ன வழக்கு நீங்கள் பதிவு பண்ணீங்க? கோர்ட்டே கேட்குது, அது கோர்ட்டே கேட்குது என்ன பதிவு பண்ணீங்க? இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலேயே ஜனவரி இந்த ஆண்டு புது ஆண்டு என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுறான்றதுனால தான் அடுத்த ஊழலுக்கு போகிறார் இவர். நீ கோர்ட் ஆர்டர் வாங்கினாலும் சரி, நீ யாரை போய் பார்த்தாலும் சரி, என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு கூட்டுறவு வங்கியில் இருக்கிற சாதாரண செயலாளர். எப்படிங்க அவருக்கு இவ்வளோ அதிகாரம் வருது? எப்படி அவருக்கு இவ்வளோ தைரியம் வருது? அரசியல் பின்னணி பெருமுகங்கள் வந்து பின்னாடி இருக்கா. பேரை கூட நான் பட்டியலிட்டலாம், உடனே சொல்லிடலாம். ஆனால் அதோடைய பின்விளைவு நான் தான் மீண்டும் அதில் அதிகார வர்க்கம் இருக்கா, ஆளும் வர்க்கம் இருக்கா? ஆளும் வர்க்கம் கண்டிப்பாக இருக்குது, அதிகார வர்க்கமும் இருக்குது.
அதாவது இவருக்கு கட்சின்னு ஒன்று கிடையாது. அப்போது இவர் பண்ணுற இந்த மற்ற ஊழல்கள் 22 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருந்த கூட்டுறவு வங்கிகளை கொடுத்த ஆடு மாடு இந்த ஊழல்கள் இருக்குல்ல, பிசி எம்பிசி எல்லாரோடைய ஊழலும் தான், எல்லாரோடைய பணத்தையும் தான் கொள்ளடிச்சிருக்காரு. நாட் ஒன்லி ஆனால் இந்த டாட்கோ லோனு அந்த ஊழல் கூட கம்பேர் பண்ண முடியாது, அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஏன்னா டாட்கோ அப்படி மற்ற ஊழல் மாதிரி கிடையாது. டாட்கோவில் வந்து சாதின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுற ஊழல். அதுவும் யார் மூலியமான மத்திய அரசாங்கம் பெரும் தொகையை 55%, மத்திய அரசாங்கம் 45%, மாநில அரசாங்கம். அப்போ அதிகாரம் யாருக்கு இருக்குது, யார் அதிக பணம் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து முழு அதிகாரத்தையும் தமிழகத்தில் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து முறைப்படியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஒரு அதிகாரியை நியமித்து, ஒரு கூட்டுறவு சங்க செயலாளரை நியமித்து, அந்த குழுவை நியமித்து அது முறைப்படி செய்யுங்க. காசாக குத்துறாதீங்க, பொருளாக குத்துற. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட லோன் எதிரானா படகு வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட லோன். ஏன் படகு எங்க? 150 பேர் என் அப்பாவுடைய படகுங்க, 151 பேருடைய படகுங்க, ஷோமி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னாடி தான் இவ்வளோ ஃபைட் பண்ண பிறகு அதிகாரிகள்லாம் வீட்டுக்கு வந்தாங்க, ஊருக்கு வந்தாங்க, விசாரிக்கிறாங்க. யாரை விசாரிக்கணும்? அதே ஊழல்வாதிகளை யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அந்த குற்றவாளிகள்கிட்டயே போயிட்டு, வலை வாங்கினீங்களா? ஆமாம் வாங்கணும். போட்டு வாங்கினீங்களா? வாங்கணும். வலை வாங்கியாச்சும் போட்டு வாங்கி எழுதிட்டு போயிடுறாங்க. இதுவே இந்த 250 நாளாக தொடர்ச்சியாக வந்து இவங்க வரும்போதெல்லாம் ஒரு 7 தடவை வந்துட்டாங்க அதிகாரிகள். அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாமே சரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணுறாங்கன்றீங்களா? கண்ணில் வந்து இப்போ காட்டுங்க. மாதம் டாட்கோ ஊழல், டாட்கோ பணம் எப்படின்னா மாதம் என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதை செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும் அதிகாரி. எங்கே ரிப்போர்ட்? போட்டே வாங்க, என் பேர் லோன் வாங்கியிருக்கீங்களா, என் போட்டு காட்டு, எங்கள் அப்பாவுடைய போட்டு காட்டு, என் பங்காளியோட போட்டு காட்டு, என் ஊருக்காரன் 150 பேருடைய போட்டு காட்டு, எங்கே போவ? இல்லை, இதில் ஊழல் பண்ணாத அல்லது இதை உங்களை போலவே எதிர்க்கணும்னு நினைக்கிற சில பேர் இருப்பாங்க. அதோட அவங்களாச்சு இல்லைங்க வாங்கலன்னு சொல்லவே இல்லையா சார்? என்னன்னா எனக்கு முன்னாடி 10 பேர் ஃபைட் பண்ணிட்டான் சார், நான் 11வது ஆள். அப்போது அந்த 10 பேருமே எப்படி மிரட்டி இருப்பாங்கன்றது உங்களுக்கு அது இப்போ என்ன இப்படி தாக்கியிருக்காங்கன்றது துணிஞ்சு நிற்கும் போது நம்ம வந்து பெரிய பணக்காரனோ வசதியானோ சாதாரண ஆள் தான், இந்தியன் சிட்டிசன், சாதாரண பிரஜை தான். ஆனால் இவ்வளோ கேள்வி கேட்குற என்ன வந்து இவ்வளோ தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க. இதை மாதிரி என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 200க்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாம் இந்த ஊரே வேணாம், இந்த பகுதியே வேணாம்னு ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க, அடிபட்டு அவமானப்பட்டு. ஆனால் அவங்க பேர்ல காசு வாங்கி இவங்க தனியாக ஒரு ஆட்சி நடத்தி அது எல்லாமே நடக்கும். இது ஏன் இத்தனை ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே இங்கே இருக்கிற எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ ஓட்டுக்காக மட்டும் அந்த மக்களை பயன்படுத்திக்கிறாரா? அப்போ அம்பேத்கர் தொகுதி இல்லையா? எஸ் எஸ். அப்போ இது எம்பிக்கு கடமை இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் தூக்கி நிமிர்ந்து பேசக்கூடியவர். அப்போ ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக அம்பேத்கர் முழக்கமிட்டவர். அந்த அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் இவருடைய தொகுதியில் பழவேற்காட்டில் என்ன நிலைமையில் இருக்கிறது? யாரும் 4 சமூக விரோதிகள், கட்ட பஞ்சாயத்து கும்பல்கள் மக்களை அடிமைப்படுத்துகிற விளைவாக தான் இருக்குது. அப்போது நீங்கள் அம்பேத்கர் பார்லிமெண்ட்டில் வந்து முழுக்கினது நான் அது ப்ரௌடாக பார்க்குறேன். அதே உங்கள் தொகுதியில் ரொம்ப பக்கத்தில் பழவேற்காட்டில், சென்னைக்கு பக்கத்தில், அவர் வீட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தான். அவர் அரை மணி நேரத்தில் வந்துடலாம். வந்தால் இவ்வளோ பெரிய அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது கட்ட பஞ்சாயத்துன்ற பேரில். அம்பேத்கர் காதல் செய்யுங்க, சாதி மறுத்து திருமணம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். காதல் பண்ணால் 50,000 ரூபாய் ஃபைன் எங்கள் ஊரில். கொடுமையாக இருக்கு சார். இது எப்படி சார் இது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கிறது இல்லை, கேட்கறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்கு சார். இது வந்து தென் மாவட்டங்களில் நிகழக்கூடிய ஒரு சில கிராமத்தில் நடக்குன்னு நான் கேள்விப்படுறேன். ஆனால் சென்னைக்கு அருகாமையில் உள்ள இந்த ஒரு இந்த இடத்துல நடக்குது. தமிழ்நாட்டின் தலைநகரம் சார் சென்னை. அதுவும் இல்லாமல் இல்லை, பழவேற்காடுன்றது சாதாரண ஊர் கிடையாதுங்கல்ல, அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இருக்குது இன்னைக்கு பழவேற்காடு வரலாற்று நகரம். அதாவது வாணிபம் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர் காலத்துலேருந்து டச்சுக்காரன் எல்லாம் வந்து வாணிபம் சேர்ந்து பழவேற்காடு தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்கல்ல. இப்போ எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் போகிறாங்க வராங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து கடல் நல்லா இருக்குது, ஏரியும் கடலும் வந்து அங்கே வந்து செம்மா இருக்குது, அங்கே போனால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வராங்க. ஆனால் அங்கே வந்துட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த மக்களுக்கு வந்து இந்த ஊர் விட்டு எப்படா போகணும்னு சொல்லிட்டு காத்து வராங்க. அல்லது அந்த 9 பேர் கொண்ட அந்த கட்டப்பஞ்சாயத்து கும்பல் இவங்க எப்படா வந்து இது போல் அந்த அட்ராசிட்டி ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏங்கி நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. அதில்
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த காதல் பண்ணாலே இன்னும் ஃபைன் போட்டு தான் இருக்காங்க. இன்னமும் எனக்குமே ஃபைன் போட்டாங்க. நானும் காதல் திருமணம் தான் பண்ணியிருக்கேன், சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கேன், பெரியார் திடலில் தான் பண்ணேன். முக்கியமான தோழர்கள் மத்தியில் பண்ணேன். எனக்கு 50,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. என்னால் கட்ட முடியாதுன்றது ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. என்னால் கட்ட முடியாது. அப்போது என்னென்னா அதுக்கான சில நெருக்கடிகள்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன். 2 மாதம் அதாவது வலைக்கு போகக்கூடாதுன்னு தழிஞ்சு வைக்கிறது, மீன் பிடிக்க எல்லாமே சந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் இல்லைன்னா அந்த தொழில் வயிற்றுல அடிப்பாங்க சார். அதாவது மீன் பிடிக்கிறது தான் அப்பாவுடைய தொழில். போயிட்டு போட்டு எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு தழிச்சிருவாங்க. இப்போது கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் எவ்வளோ பணம் வந்து லாஸ்ன்னு வச்சுங்களேன். இது தாசில்தார் கூட்டத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, தாசில்தார்னு பெரிய ஆளா, உன்னால் நாயா பண்ண முடியும்? இந்த 9 பேருக்கு யார் அந்த வலிமையை கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்தது? தாசில்தார் என்பவர் ஒரு குற்றவியல் நீதிபதி. நீனா பெரிய ஆளா, உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும் பஞ்சு. இது ஊர் சட்டம் நான் தெரியுமா? தாசில்தாருக்கு கேள்வி இருக்கிறாங்க, சட்டம் வகுப்பு எடுக்கிறாங்க. ஊர் சட்டம் சரி என்னன்னா சொல்லி கொடு, யார் எழுதுனா அந்த சட்டம் எப்படி இருக்குது கொடு, கண்ணில் காட்டு, நாங்கள் பார்க்குறோம், நல்லதா கெட்டதான்னு பார்க்குறோம். லவ் பண்ண 50,000 ஃபைன் எவன் எழுதணும் அந்த சட்டத்தை? இந்து மதத்திலேருந்து வெளியேறுங்கள்னார் அம்பேத்கர். கிறிஸ்துவ மதத்தையோ இல்லை பௌத்த மதத்தையோ தழுவுனா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான். அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது. ஊரில் இந்த நிவாரணங்கள்லாம் மழைக்காலங்கள் புயல்கள்லாம் நிவாரணம் இந்த அரசு கொடுக்குது மக்களுக்கு. ஆனால் இவங்க எல்லாருக்குமே கொடுக்குதானா? இவங்க அரசு அதிகாரிகள் செக் பண்ணணும்ல. இவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுக்கின்ற குடும்பங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த 30 குடும்பத்துக்காகவும் தான் நான் குரல் கொடுக்குறேன். அப்போ அவங்க ஏன் ராஜ்கம் கூட வரமாட்டாங்க சார். அவ்வளோ பயமூர்த்தி வச்சுருக்காங்க. வந்தாங்கன்னா எம்பி அவர்கள்ட்டையும் நீங்கள் அப்ரோச் பண்ணியாச்சு. நாங்கள் எம்பி மீது வந்து நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஏன்னா அவர் முற்போக்காக இருக்கிறார். நிறைய விஷயங்கள் பார்லிமெண்ட்ல சரி. ஆனால் 250 நான் ரெக்வஸ்டாக தான் கேட்குறேன். 280 உங்களை வந்து பார்த்தே 200 நாட்கள் ஆயிடுச்சு. உங்ககிட்ட நான் மனு எடுத்துன்னு வந்து நான் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் குற்றங்கள் நடக்குதுன்னு வந்து பார்த்தேன். நான் யாரெல்லாம் பார்க்குறனோ, எந்த அதிகாரியை பார்க்க போனாலோ இல்லை வந்து ஃபீஸ் மீட்டிங் நடந்தாலோ ஒரு நாளும் எனக்கு தான் இழப்பு. ஒரு நாள் வீடு இடிக்கப்படுது, ஒரு நாள் வந்து போட் இடிக்கப்படுது, ஒரு நாள் வந்து தாக்கப்படுறேன், என்னுடைய ஃபோன் உடைக்கப்பட்டுச்சு. இப்படி நான் அதிகாரிகளை மீட் பண்ணும்போது எல்லாமே நான் அரெஸ்ட் ஆகிட்டு ஊரை விட்டு வெளியே போனவர்களாம் அதிகாரிகள் ரைடு வராங்கல்ல, அப்போல்லாம் கூட போயிட்டு தாக்குறாங்க. வீட்டில் இருந்த ஃபேனெல்லாம் கட்டின்னு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற துணிகள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. திருடிட்டு போயிருக்காங்க. ஆமாம், திருடிட்டு போயிட்டாங்க. ஓப்பனாக சொன்னோன்னா அதுதான் நடந்திருக்கு. அப்போ இப்போது எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாங்கள் உழைச்சி சம்பாதிச்ச துணிமணிகள் இருக்கிறதா, வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் இருக்குதா, ஃபேன் இருக்குதா, எதுவுமே தெரியல. ஆனால் அக்கம் பக்கத்தினர் வந்து மனசாட்சி உள்ளவர்களும் இருக்கிறாங்கல்ல. சில பேர் ஃபோன் பண்ணால் 20,000 ஃபைன். அது மீறியும் சில ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது. எங்களுக்கு பார்க்கவே முடியல உங்கள் வீட்டை, ஒரு பேய் பங்களா மாதிரி ஆகி போயிடுச்சு, அப்படியே ஒரு இடிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாரோ எகிரி குதிச்சு காலேஜ் பசங்க, அவங்க யாருன்னா அந்த ஊழலுக்கு சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பசங்க மட்டும்தான். ஊரேலாம் இல்லை, ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் வருத்தப்படுறாங்க. அண்ணா வாங்கண்ணா அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஊழலில் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பசங்க உள்ளே பூந்து வீட்டில் இருக்கிற துணிகளை எடுத்துகிட்டு போகிறது, ஃபேனு கட்டின்னு போகிறது, நிறைய பொருட்கள் காணாமல் போச்சு. இதுக்கெல்லாம் இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறாரு, மாவட்ட ஆட்சியர் என்ன பதில் சொல்ல போகிறாங்க, எதுவுமே தெரியல. மேலும் மேலும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தனி மனிதன் உரிமையை பாதுகாக்கும்னு சொல்கிறாங்க. அது எனக்கு இவ்வளோ பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இப்போ அவர் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா அவர் முழுமையான முயற்சியை எடுத்துட்டாரு, என்ன டேட்டாவையும் கொடுத்துட்டாரு, தொடர்ச்சியாக நீதிமன்ற ஆணையம் வாங்கிட்டாரு. ஆனால் அமல்படுத்தப்படலைன்னா இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் இருக்குது எடுக்கிறதுக்கு? எதுவுமே இல்லைன்ற மாதிரி தானே தெரியுது. என்ன பண்ணணும் அவர்? இதுக்கப்புறம் பண்ணணும்னா அவர் வந்து அந்த ஊரில் வாழறதுக்கு தகுதின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டாங்க. அப்போ அவருக்கு ரேஷன் கார்டு திருப்பி ஒப்படைச்சிடலாம், ஓட்டர் ஐடி சமர்ப்பிச்சிடலாம். அவர் இந்த இந்திய நாடு குடிமகன்ன்றதே அவர் தான் முடிவு பண்ணிட்டாங்க. அதை டாக்குமெண்ட் கொடுத்துட்டோம், அவங்களே கொடுத்துட்டோம். அரசு ஒரு முடிவு சொல்லிட்டோம். இப்போ தான் தீர்வு. இப்போ கடைசி தீர்வு அரசுகிட்ட தான் இருக்குது. அரசுகிட்ட தான். ஏன்னா நாங்கள் வந்து கடைசியாக வந்து அரசு தான் வந்து முறையிட முடியும். துறைசார் அமைச்சர் ஏதாவது முயற்சி பண்ண முடியுதா? அதாவது இது வந்து ஆயுர்வேதத்துறை அமைச்சரோ இல்லை கூட்டுறவுத்துறை அமைச்சரோ இல்லைங்க, நான் ஒன்றும் அவங்க போல இல்லை. ஏன்னா இது சம்மந்தமாக வந்து மாவட்ட நிர்வாகம் தான் அது முழு பொறுப்பு இல்லை. ஓகே, இல்லை இது மாவட்ட நிர்வாகத்தையும் தாண்டி தனி மனித பிரச்சனையெல்லாம் மாறி போய் நிற்கிது. இது ஆமாம், அது பிரச்சனை என்னென்னா திருப்பி அந்த கூட்டுறவு சங்க செயலர் என்ன பண்ணுறாருன்னா, பலப்பாக்கம் கோளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க கடன் சங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று கொடுக்குறாப்புல, ஒரு பாஸ்புக்கு. அந்த பாஸ் புத்தகம் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அது என்னங்க அந்த தாட்கோ லோன் என்ன புதுசாக இருக்குது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் தாட்கோ லோன் ஏன் போடுறாரு? வேணா அதை போட்டு கொடுத்துறாரு. கேட்டால் இதான் தாட்கோ லோனுன்றது. அப்போ இது நகை கடன் லோனா டாட்கோ லோனா?
அதுவே கூட்டுறவு கடன் சங்கம் போட்டிருக்காரு. ஆமா 4 சவர நகை வாங்கிட்டாரு. 4 சவர நகை வாங்கிட்டாரு 3 லட்ச ரூபாய்க்கு. இதை நான் சேட்டு கட்டிலேயே வாங்கிப்பேன். அந்த நகை வாங்கினதுக்கு என்ன பண்ணுறாரு, 11.70% வட்டி போடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த வட்டி வந்து நாள் வட்டியாக மாறும், வார வட்டியாக மாறும் அப்படின்னு பயமுறுத்துறாரு. அப்போது வாங்கினவங்க 10 நாளில் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துட்டு அந்த 4 சவர நகையை கொடுத்துருப்பாப்பா, கடமே வானான்ட்டாங்க. அப்போது இவர் என்ன பண்ணார், டாட்கோன்ற ஒரு லோன் அப்ளை பண்ணுச்சு இந்த கட்ட பஞ்சாயத்தை வச்சுன்னு. அப்போது அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் கரெக்டாக வந்துச்சு, வாங்கினது உண்மையாயிடுச்சு, இவங்க திருப்பி கட்டினது உண்மையாயிடுச்சு. அப்போ பேப்பர் வைஸாக இவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டார். அப்போ அந்த 4.5 கோடியுமே எங்கன்னா அவர் கையில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்படி கொடுத்து வாங்கிக்கினார். அதான் சார், உதாரணம் சொல்லப்போனால் சிட்டிசன் படம்லாம் பார்த்துருப்பாங்க. அதில் வந்து மந்திரி வந்து என்ன பண்ணார், ஒரு பாலம் கட்டுவார். பாலம் கட்டுறாரு, பாலம் கட்டுற மாதிரியே வந்து பில்லு ஒன்று போட்டிருப்பார். அங்கே மக்கள் மீனவ மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயா வந்து எங்கள் ஊரில் அந்த பாலம் கட்டுங்க, மழை காலத்தில் வந்துச்சுன்னா தண்ணி ஊருக்கு வந்துன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த ஊரில் பாலம் கட்ட சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, இது சம்மந்தமான ஒரு அட்வொகேட் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, இது போல் அந்த தண்ணியெல்லாம் ஊருக்கு வந்துச்சு, பாலத்தில் ஓட்ட வந்து சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணார், நீங்கள் வந்து பாலத்தில் வந்து ஓட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு மட்டும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு கூட்டு கலவாணியாக சேர்ந்துன்னு அரசு அதிகாரிகள் ஒரு சில பேர், மொத்தமாக இருக்கிறது ஒரு சில பேர், அந்த ஒரு சில பேர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அரசு திட்டங்கள் வந்து தவறாக வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இது பாதிக்கப்படணும்னா பெரும்பான்மை மக்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவங்க உயர்வடையில்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற புள்ளி வரனா சொன்னோன்னா 10 லட்சம் கோடி கடனில் இருக்க சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாம் பார்த்துருப்போம். அதில் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குங்களா, அப்போ வந்து இது போல் ஊழல் நடந்ததில்ல, அந்த ஊழல் எவ்வளோ பணம் கையாட நடந்திருக்கும். அந்த காசெல்லாம் வந்து ஒரு விசாரணை கமிட்டி போட்டு அது மூலமாக காசை ரெக்கவர் பண்ணி அது ஸ்கீம்ஸ் பயன்படுத்தலாமல் உங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், மக்களுக்கும் வந்து பயனடையும். இது ஒரு இந்த கான்செப்ட் பண்ணிட்ட எல்லாம் வந்து அந்த இப்போ இருக்கிற ஆட்சியை தூக்கி வச்சு கொண்டாடலாம். இன்க்ளூடிங் நான் அதெல்லாம் மறுப்பு சொல்லவில்லை. ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு அரசு அதிகாரியால் நம்ம இந்த ஆட்சிக்கே கெட்ட பேருன்னா உடனே அந்த ஆட்சியாளர் என்ன பண்ணிடணும், அவர் கூப்பிட்டு ஒரு விசாரணை கமிட்டி போட்டு அது ஃபுல்லாக வந்து விசாரணை பண்ணணும், தொடக்கம் முதல் இறுதி வரை. அப்போது இவர் சம்மந்தம் மொத்த ஃபைல்ஸ் இப்போ நம்ம கலர்னு நினச்சிங்களேன், எத்தனை கோடி வந்து இவர் வந்து ஊழல் பண்ணிடுது. அப்போ அந்த காசு வந்து ஒன்று அந்த மக்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கலாம், அப்படி இல்லை இது கருவூடத்தை கொடுத்து அது மூலிமா வந்து மக்கள் நலத்திட்டங்களும் பயன்படுத்தலாம். அப்போது நம்ம வந்து உலக வங்கியில் கடன் வாங்கிறதுக்கு தேவை இருக்காதுல்ல, தேவை இருக்கும் ஆனால் குறைந்த அளவில் இருக்குல்ல. இது போல் ஒரு சின்ன சின்ன இதில் ஊழல்வாதிகளை பிடிச்சாவே அந்த காசை நம்ம ரெக்கவர் பண்ணி மக்கள் வந்து பயன்படுத்த கொடுக்கலாம். இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான் நான் சொல்லுவேன். அது வந்து அரசு வந்து இது பரிசீலனை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து உரிய கவனத்தில் கொண்டு இப்போ வரப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிருக்கு. இப்போ அப்போ நெருங்கும் போது இப்போ தமிழ்நாட்டு பல பிரச்சனை வந்து நடந்துங்குது. எதுக்காத்தாலும் அந்த ஆட்சியை வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு தப்புனா ஆட்சி குறை சொல்கிறது வந்து அதை கொஞ்சம் யோசிக்க. ஏன்னா ஆட்சியாளருக்கு எவ்வளோ பணிகள் இருக்கும், அவங்க வந்து மத்தியில் வரக்கூடிய அந்த நிதியோட சரியாக வரலன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த 2025-26 பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்கு போதிய வந்து நிதி ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கு அனைத்து ஜனநாயக சைக்கிள் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குல்ல, இது மேலே ஒரு பார்வை நீங்கள் வைக்கலாம்ன்றதை என்னோட கோரிக்கைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் அந்நியப்பட்டு போக மாட்டாங்க, உங்களோட ஆமாம் நிற்பாங்கன்ற என்னோட ஒரு சஜஷன் அவள் தான். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்வமும் விருப்பம் இருந்தால் ஒரு விசாரணை கமிட்டியை வந்து நீங்கள் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ரேங்க் ஒரு ஆஃபீஸரை நியமித்து இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதி கூட இது வந்து ஒரு கமிட்டி போட்டு கூட நீங்கள் பண்ணீங்கன்னா எவ்வளோ காசில் வந்து திரும்பி வந்து வசூல் பண்ணலாம். வசூல் பண்ணி ஒன்று அந்த கிராமத்து மக்களுக்கு மேம்பாட்டு நிதிக்காக ஒதுக்கலாம், அப்படின்லாம் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வந்து பயன் போட்டு இப்போ வந்து பேரிடர் காலங்கள் வந்து யூஸ் பண்ணால் அது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பார்வை. அது வந்து அரசு தான் வந்து சரியாக வந்து ஒரு திட்டமிடலாம், ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து நான் கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய நிறைவு கருத்து நான் இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டியவர்கள், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள், அவங்க கவனத்துக்கு நான் ஒரு விஷயத்தை கொண்டு வரேன். இது வந்து என்னுடைய ரிப்போர்ட் இல்லை, இது சம்பந்தமாக விசாரணைக்கு போன விஏஓ கிராம நிர்வாக அலுவலருடைய ரிப்போர்ட்டு. இதை நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். கடைசி வார்த்தைகளை பாருங்கள். ஊர் கட்டுப்பாட்டின்படி தற்போது நாங்கள் வாக்குமூலம் அளிக்க இயலாது என்று மறுத்துவிட்டனர். யாருக்கு? விஏஓக்கு. இது எங்கள் ஊர் கட்டுப்பாடு, உங்ககிட்டலாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. விஏஓ கிட்ட இந்த கட்டப்பைகள் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க, அவங்களை தட்டி விட்டுறாங்க, ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி தட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாசில்தார் அவருடைய ரிப்போர்ட்டை பாருங்கள்.
தாசில்தார் வந்து ஆடியோக்கு அனுப்பிச்ச ரிப்போர்ட்டு. அதுலேயுமே அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா 13/8/2024 காலை 10 மணி அளவில் நடைபெற்ற கூட்டம். இந்த கூட்ட விசாரணையில் அவங்க நேரடியாக நான் அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிறேன். சரி, இதோட எண்ட் ஆஃப் கன்க்ளூஷன் என்ன? ஊர் கட்டுப்பாட்டின்படி தற்போது நாங்கள் வாக்குமூலம் அளிக்க இயலாது. ஊர் நிர்வாகத்தினர் மறுத்துவிட்டனர். மேலும் கிராம நிர்வாக அலுவலரிடம் வாக்குமூலம் புகாதாரரின் வாக்குமூலம் மற்றும் பென்டிரைவில் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதனை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது குற்றவியல் நீதிபதிக்கிட்டே உங்ககிட்ட சொல்ல முடியாது. அங்கே நடந்தது என்னென்ன சிசிடிவியில் பதிவு, எல்லாமே சிசிடிவியில் பதிவாகணும். நடந்தது நடனா நீனா தாசில்தார்னா பெரிய ஆளா? உன்னால் நான் பண்ண முடியும், உன்னால் நான் பண்ண முடியும். இப்படி டீல் பண்ணுறாங்க, அவரை டீல் பண்ணுறாங்க. அவர் எதிரிலேயே திருப்பாலையம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு எஸ்ஐ அனுப்புகிறாங்க. ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது அவர் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. இது நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அந்த ஸ்நாக்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு, சாப்பிட்டுட்ருக்காரு. அவருக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. இங்கேயே அவனை கொண்டுருவேன், என்ன பண்ணுவேன், ராஜகமல் ஊருக்குள்ளே வந்தால் அவன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது வந்து நான் பேரே சொல்லுவேன். அந்த சிசிடிவியில் புல்லு முருகன்ற ஒருத்தர் வந்து தாசில்தார்னா பெரிய ஆளான்னு கேட்குறாரு. பழனி அப்படின்றவர், அவர் அந்த கிராமத்தில் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர், நல்ல மனிதர். நான்லாம் வந்து அவர் மேலே நிறைய மரியாதை வச்சுட்டு இருந்தேன். நல்ல ஒரு ஊர் கட்ட பஞ்சாயத்து கும்பலில் முரண்பட்டு வெளியே போனவர். உன்னை வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் ஆகட்டுமா உன்னையும் உன் குடும்பத்தையும்ன்றது என்ன பற்றி ஏன் மேலே அவருக்கு என்ன போகும்? அப்போ என்ன, ஏன் இப்படி எப்படி இவங்க மாறினாங்க அப்படின்ற இது பார்த்தா எல்லாமே திருப்பதி வந்து காசாக இறைச்சி நிறைய பேரை கரெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கேயே நடக்குது. உன்னை வந்து தாசில்தார் முன்னாடியே, காவல்துறை முன்னாடியே சோத்துக்கு வழி இல்லாமல் ஆக்கிட்டாங்களா? போட்டை உடச்சிட்டாங்களா? வீட்டை உடச்சிட்டாங்களா? வீட்டுக்குள்ளேயே வர முடியலையா? அப்போ பழனி சொன்னது வந்து ரொம்ப சரியாக பண்ணிட்டாரா? அப்போ பழனி எதை யாரை வைத்து செய்வதுன்றது இந்த கட்ட பஞ்சாயத்து கும்பலுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியுது. அப்போது இது அதாவது ஒரே ஒரு விஷயந்தாங்க, நான் நீதியை நம்பி நீதியின் பக்கம் நிற்கிறேன். என்னை எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் நான் நீதியின் பக்கம்தான் நிற்பேன். நீதி என்னை காப்பாற்றும்ன்ற ஒரு நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கையை உண்மையாக்குவதும் இல்லை அது மூட நம்பிக்கையாக மாற்றுவதும் இந்திய அரசியலமைப்பை காக்க வேண்டிய நீதித்துறைக்கு இந்த 4 ஜனநாயக தூணுக்கும் உள்ள கடமை. அவ்வளோதான். நிச்சயமாக தோழர். ஏன்னா நிறைவாக உங்களுடைய கருத்து இப்போது ஒன்றும் வந்து கோர்ட் ஆர்டர் போடச்சு. இப்போ வந்து 3 மந்த்து கடந்துச்சு. இல்லை இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்காரு, அவர் ஒரு பவுண்டரி கொடுத்து கண்டிப்பாக அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியது வந்து 2 மாதம் வந்து 2 மாதம் காலத்துக்குள்ளே வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எப்போ என்னன்னா அந்த இது எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் அந்த வந்து இந்த ரிட் வந்து போடுறது. அதில் வந்து 1 to 4 வரைக்கும் கலெக்டர்லேருந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், 5லேருந்து 13 வரைக்கும் அந்த அக்யூஸ்ட் வரல. அதில் என்ன பண்ண தெளிவாக அதில் வந்து போலீஸ் வந்து அவர் வந்து பாதுகாப்பாக வந்து அவர் ஒரு வீட்டு உள்ள வந்து போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருக்காங்க. 2வது ஒன்றுனா இது சம்மந்தமாக வந்து அந்த அக்யூஸ்ட்டில் வந்து மிஸ் ஆன அக்யூஸ்ட் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு வந்து நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இப்போ போட்டு இது 2 மாதம் டைம் கொடுத்தாங்களா. லாஸ்ட் வந்து எப்போ டேட் முடிஞ்சதுன்னா 11 ஜனவரி 2025 அந்த இது முடிஞ்சிச்சு. அதில் அப்போ அது மாரி வந்து நான் என்ன பண்ணிடணும். அதில் அவன் வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் டேட் சொல்லலை, 2 மாதத்துக்குள்ளுன்னு தான் சொல்லிடுறாங்க. அதில் அந்த டேட்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும், இவர் முன்னாடியே ஆச்சு என்ன பண்ணோம், போலீஸ் பாதுகாப்பு வந்து அவர் வந்து ஊருக்குள்ளே போட்டு அனுமதிச்சிடணும். 1. 2வது அக்யூஸ்டில் அரெஸ்ட் பண்ணல. இப்போது 14 பேர் வந்து சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அதில் திருப்பி எந்த நம்பிக்கை வந்து ஊருக்குள்ள போக சொல்கிறீங்க? அப்போ பண்ணுங்க, இவர் திருப்பி ஊருக்குள்ள போவார், அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த 14 பேர் பொறுப்புன்னு சொல்லி ஒத்துறீங்களா? இப்போ ஒரு அக்கரன்ஸ் இருந்தால் விட ஒரு பிரச்சனை இருந்தால் விட எதை பேஸ் பண்ணுறோன்னா மோட்டிவேஷன் தான் நம்ம பேஸ் பண்ணுவாங்கல்ல. இவருக்கு இது யாருக்கும் இந்த எதிரிக்கிறாங்களா, இவருக்கு வந்து யாராச்சும் பிரச்சனை முன்னுரிமை இருக்குதான்னு சொல்லிட்டு தான் அதை பேஸில் தான் வந்து விசாரணையாக தொடங்காங்கல்ல. அப்படின்னு பட்சத்தில் இப்போ இந்த பிரச்சனை வந்து திருப்பதி வந்து அடிக்கலை, திருப்பதியே அடிக்கலை, அந்த ஊர் கட்டப்பஞ்சாயத்து கும்பலாம் அடிச்சுக்குது. அப்போது நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அது யார் பொறுப்பு? அந்த 13-14 பேர் நம்பர் தான் பொறுப்பு. மீதி பேர் அந்த 500 பேர் வந்து அடிக்கலை, மீதி 500 பேர் அந்த பிரச்சனை பண்ணல. அந்த பிரச்சனைக்குரிய அந்த 14 பேர் தான் வந்து பிரச்சனைங்க. அது பின்புலமாக பணத்தாலும் அதிகார பலத்தாலும் வந்து கட்டுப்படுத்துறது திருப்பதின்றது தான் வந்து கட்டுப்படுத்துறாரு, இன்க்ளூடிங் காவல்துறை சேர்த்து தான் கட்டுப்படுத்துறாரு. அப்போ எப்படி என்னென்னா அதை உடனே வந்து சார்ஜ் ஷீட் போட்டு இவங்க வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன, காவல்துறை ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயத்தை இதில் இவ்வளோ வந்து காலம் தாழ்த்தி பண்ணுறாங்க.
இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போகிறோம், இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீதிமன்றம் அவங்களுக்கு போட்டு அவங்க திருச்சி கோர்ட்டு தான் அவங்க வர வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவீங்க. இதுக்கு உங்களுக்கு பதில் இருக்குதா? உங்களுக்கு பதில் இருந்தால் நீங்கள் கோர்ட்டில் வந்து சொல்லிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் சட்டத்தின் படி நாங்கள் வந்து எல்லாமே வந்து ப்ரொசீடிங் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு படித்த வழக்கறிஞர், இவர் வந்து ஒரு முதுகலை பட்டதாரி. அவர் ஜேர்னலிஸ்ட் படித்த ஒரு முக்கியமான ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு மாணவ சங்க தலைவராக வந்திருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து சட்டம் பண்ணி தான் நாங்கள் போக தெரியும். எனக்கு கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ண தெரியாது. அதுக்கான ஆள் நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்து சட்டத்தை படிச்சிருக்கோம், சட்டத்தின் படி நாங்கள் செல்கிறோம், சட்டத்தின் படி நாங்கள் நீதி வாங்கிக்கிறோம். குறைஞ்சபட்சம் நீங்கள் எதாவது பண்ண நினச்சிங்கன்னா அந்த 14 பேர் ரிமாண்ட் பண்ணி அது சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டு பண்ண ட்ரையலில் பார்த்தலாம். ட்ரையல் பண்ணோம், நீதிபதி முடிவு பண்ணிட்டோம் ஜட்ஜ்மெண்ட்டு. வெளிப்படையாக நம்முடைய தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம வந்து தொடர்ச்சியாக திராவிட மாடல், பெரியார் மண்ணு நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஊழல்களை தொடர்ச்சி அம்பலப்படுறதுக்கான ஆதாரத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் என்னை வந்து இன்னும் உள்ள அனுமதிக்க மறுக்கிறாங்க. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதும் தொடர்ச்சியாக ராஜ்குமார் தலைவரும் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் அடக்குமுறைகளை ஏவுறாங்கன்ற குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. ஆனாலும் நீதிமன்றத்திற்கு சென்று ஆணையம் வாங்கின பிறகு கூட உள்ள நுழைய முடியல அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் வந்து நமக்கு அளிக்கிறது. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் உரிய நடவடிக்கை மீது எடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்புறோம், நம்பிக்கை வைக்கிறோம். அவரும் கடைசியாக சட்டத்தை தான் நம்புறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடவடிக்கை எடுக்க போறாரு என்று. நன்றி.